வந்தே மாதரம் பாடல் தேசத்தின் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு நிறைவு ஒட்டி தான் இந்த நம்ம தேசத்தில் வந்து அதனுடைய அந்த செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்தே மாதரம் வந்து 1875ஆம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கும். பங்கிங் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் தான் இந்த பாடலானது நவம்பர் 7ஆம் தேதி வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு அவருடைய நாவல் ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவலை வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார். 1896ஆம் ஆண்டு தான் ரவீந்திர தாகூர் அவர்களால் இது முதலாக அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாடப்பட்டிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாருன்னா அந்த காங்கிரஸ் செக்ஷனுக்கு ரஹமதுல்லா சயானி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து மிக எழுச்சியை தரக்கூட ஒரு பாடலாக வந்து அமைந்திருக்கும். 1905ஆம் ஆண்டு வந்து லார்டு கர்சன் அவர்கள் வங்காளத்தை வந்து இரண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பாடலை வழி நடுவே பாடிக்கொண்டே கங்கை நதியில் குளித்து அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதற்கு பின்னாடி நடந்த நிறைய போராட்டங்களிலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து பாடி நம்ம தேசத்தின் அந்த எழுச்சியை வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து எடுத்துரைச்சிருப்பாங்க.